கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றுகின்றீர்களா என்கின்ற தலைப்பின் கீழே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், இயேசுவின் பிள்ளை என்று நாம் மார்பு தட்டி கொள்கிறோம். நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம். ஆனால் இயேசுவின் உபதேசத்தை, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது நாம் பின்பற்ற வேண்டுமென்று அவர் விரும்பி கட்டளையிட்ட உபதேசத்தை, அந்த வார்த்தைகளை நாம் பின்பற்றுகின்றோமா என்று நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் உபதேசம் அநேகம் உண்டு. அதில் ஒரு உபதேசத்தை இன்னைக்கு நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். வாசிக்கட்டுமா? இயேசு சொன்ன ஒரு உபதேசத்தை 43 மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்துருவை நீ நேசிக்க வேண்டுமா? உன்னை பகைக்கிறவனுக்கு நீ நன்மை செய்ய வேண்டுமா? உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா? உன்னை நிந்திக்கிறவனுக்காக, துன்பப்படுத்துகிறவனுக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டுமா? யாருங்க செய்கிறோம்? யார் செய்ய முடியும்? ஆனால் செய்யணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, கிருபையின் காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. கம்பேரிங் ஓல்ட் டெஸ்டாமென்ட், பழைய ஏற்பாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா பழைய ஏற்பாட்டு உபதேசம் எளிதுதான். ஏன்னா உனக்கு அடுத்தவனை சிநேகியான உன் சத்துருவை பகைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகளை அவர்கள் கொன்று குவித்தார்கள், பகைத்தார்கள். அது பழைய ஏற்பாடு. ஆனால் கிருபையின் காலத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட விசுவாசிகளுக்கு, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த சட்டம் என்றவென்றால், நீ உன் சத்துருவை பகைக்கவே கூடாது, உன் சத்துருவை நேசிக்க வேண்டும். நேசிக்கிறீர்களா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமா? செய்கிறீங்களாங்க? உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? நம்ம செய்கிறோமா? உங்களை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ ஆசீர்வதிக்கணுமா? அதை செய்யணும். இப்படி செஞ்சாதான் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். என் பிள்ளைனே ஆண்டவர் சொல்லிட்டாரு. யாரையா? இயேசுவின் பிள்ளை, சத்ருவை நேசிக்கிறவர்கள். அதனால இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமாம், சபைக்குள்ள நீ எல்லாரையும் நேசிக்கணும், குடும்பத்தில் நேசிக்கணும். ஆமாம், எதிரிகளை நேசிக்கணும். எதிரிகளே நேசிக்கணும்னா அப்போ சபையில் இருக்கிற சகோதரர்களை நேசிக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும். எனக்கு யாரும் பகை என்று நீ சொல்லக்கூடாது, எனக்கு எதிராளி என்று நீ யாரையும் சொல்லக்கூடாது. நமக்கு ஒரே எதிராளி புதிய ஏற்பாட்டு சட்டப்படி பிசாசு மட்டும்தான். மற்ற எல்லா மனிதர்களும் உங்களை பகைத்தாலும் சரி, நிந்தித்தாலும் சரி, தூசித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, சண்டைக்கு வந்தாலும் சரி, நீங்கள் பதிலுக்கு நன்மை செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் என்றுதான் புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது. கஷ்டம்தான், ஆனால் இதுதான் சத்தியம். கஷ்டம்தான், ஆனால் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இந்த சத்தியத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, நான் இயேசுவின் பிள்ளை என்று மார்பு தட்டி கம்பீரமாய் சொல்லுகிற யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படுகிறீர்களா? எதிரிகளுக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரிகள் மத்தியில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னது போல உங்கள் சத்துருக்கள் முன்பாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறீர்களா? மாறாக சண்டை போடுகிறீர்களா? இல்லை கோபப்படுகிறீங்களா? இல்லை சபிக்கிறீங்களா? சாபம் போடுறீங்களா? இல்லை நன்மை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் அப்படி வாழ்ந்தால் நீங்கள் நரகத்துக்கு தான் போவீர்கள். இயேசுவின் உபதேசம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இயேசு செய்தார், சிலுவையில் இயேசு செய்தார். தன்னை நிந்தித்த, தூஷித்த, பகைத்த எல்லாரையும் மன்னித்தார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே என்று கூப்பிட்டார். கேன் we do that? we have to do that. நம்ம செஞ்சுதான் ஆக வேண்டும். செஞ்சாதான் அவருக்கு பிள்ளை பரலோகம் முடியும். அதனால் இயேசுவின் உபதேசத்தில் அநேக உபதேசங்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான உபதேசம்,
இதை நாம் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். அதனால் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டு உபதேசங்கள் மிகவும் கஷ்டமான உபதேசமா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ? கிருபையின் காலத்தில் இருந்துக்கிட்டு பறந்துடலாம் பரலோகத்துக்குன்னு இல்லை. இந்த உபதேசத்தை நீ பின்பற்றினால் மாத்திரமே பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு புத்திரன்ட்டாரு. அப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைன்னா அப்போ பரலோகத்துக்கு பரவன் தானே. அப்போ பரலோகத்துக்கு பரவன் தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளை. அப்போ பரலோகத்துக்கு நீ போக வேண்டுமானால் நீ நேசிச்சுத்தான் ஆக வேண்டும். உன் சொந்தத்தில் யாரையும் நீ பகைக்கன்னு சொல்லக்கூடாது. நான் இவங்ககிட்ட பேசலை, இத்தனை வருஷமாக பேசலை சொல்லக்கூடாது. அது உன் தெருவாக இருக்கலாம், எதிர் வீட்டாக இருக்கலாம், உன் சொந்தக்காரனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். யூ ஹவ் டு லவ் யுவர் எனிமி. அதை நீ செஞ்சு தான் ஆக வேண்டும். அது நீங்கள் மாத்திரமல்ல, செய்தியை கொடுக்குற நானும் அதற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். அதனால் இயேசுவின் உபதேசம் ஒரு அழகான உபதேசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னையிலேருந்து அதற்கு கீழ்ப்படிங்க, அதை பின்பற்றுங்க, அவருக்கு பிள்ளையாக மாறுங்க, பரலோகம் செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.